இப்போ வந்துட்டு காளிகேசன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அகாரோல இருந்து நமக்கு வந்துட்டு இந்த வேக்யூம் கிளீனர் ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி இருக்கு, ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வரக்கூடிய அந்த ப்ரஷ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அத்தா வந்துட்டு உங்களுக்கு வந்து டெமோ பண்ணி காமிப்பாங்க. ஓகேவா? ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் தான் 4.5 kg தான் வரும் இது. ஓகேவா? அப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா இதில் வந்து எக்ஸ்டெண்டட் கார்டு இந்த பிளேட் இருக்கு பாருங்க, ஒரு 5 மீட்டர் வரும். ஓகே, அது இழுத்துட்டே இருக்கலாம். ஓகே, எது வரைக்கும்னா ரெட் கலர் கோடு வருதுல்ல அது வரைக்கும், அதாவது இவ்வளோ ஒயர் இருக்குல்ல இது வந்து 5 மீட்டர்ஸ் வரும். ஓகே, அதனால நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ரூம் ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இது எதுக்குன்னா ஸ்பீடு கண்ட்ரோல். இப்போ சில செக்ஷன் வந்து ஸ்லோவாக போதும் அப்படி ஃபீல் பண்ணியாச்சுன்னா மினிமம்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போகலாம். ரொம்ப செக்ஷன் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம்ல வச்சுக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது பவர் பட்டன் இங்கே வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது காலையிலே வச்சுக்கலாம் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எப்படின்னா இந்த காற்று உள்ள இழுக்குதுல்ல அதுக்கு தனி ஃபில்டர் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இப்படி தான் இப்படி அதுக்குனாலே வந்துடும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு. இது வந்து நம்ம வாட்டர் வாஷ் கூட பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும், ரெகுலராக பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் இதில் மெயினான விஷயம் என்னன்னா எல்லாத்துலேயும் பேப்பர் ஃபில்டர் மாதிரி வரும்ல, இதில் வந்து எப்படின்னா வெறும் ஜஸ்ட் இந்த பாக்ஸ் தான் ஃபில்ட்ரு. இந்த இதுக்குள்ள தான் டஸ்ட் எல்லாமே கரெக்ட் ஆக போகுது. எவ்வளோ பெரிய இது பாருங்க, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கும். இது அழுத்தியாச்சுன்னா இப்படி ஓப்பன் ஆயிரும். எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக நம்ம டஸ்ட்டு கலெக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 2-3 days கூட கலெக்ட் ஆகும் அந்தளவுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டரை நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணணும். எப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. ஓகே, இதுவும் வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாம், நல்லா ஈஸி தான். இருக்குல்ல, இந்த பிளாக் கலரை எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணலாம், அவ்வளோதான். சும்மா ஃபஸ்ட்டு நார்மல் சின்ன டஸ்ட்னா தட்டிக்கலாம். இன்னும் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெரிய சக்ஷன் டியூப். இது எப்படி ஃபிட் ஆகும்னா இதில் 2 நாட்ச் வரும். கரெக்டாக அதில் அப்படி லாக் பண்ணி இப்படி திருப்பணும், பண்ணி வச்சா லாக் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பைப். எதுக்குன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதை அழுத்திட்டு இது அப்படி இப்படி இழுக்கணும். இழுத்தாச்சுன்னா நல்லா நம்ம லாங் வரும். அதாவது இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ லாங் வேணாலும் ரீச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இப்போ நம்ம சோஃபா இடுக்கு, ஜன்னல் இடுக்கெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த ஃபேனில் மேலே இருக்க தூசிலாம் எடுக்கிறதுக்கு. ஓகே, இந்த ப்ரெஷ் கொடுத்துருக்காங்கல்ல இது எதுக்குன்னா நம்ம ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னல் அங்கே வந்து டஸ்ட் இருக்கும், அப்படியே க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஃபேன் இருக்குல்ல, ஃபேனில் ரொம்ப விடாபடியாக தூசி இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதேமாதிரி க்ளீன் பண்ணும்போது ஒரு டஸ்ட்டு கூட வெளியே வராது, அது மாதிரி க்ளீனாக பிடிச்சிக்கும். இதுதான் ஃப்ளோர் கம் கார்பெட்டு. அப்புறம் நம்ம பெட்ஷீட் எல்லாமே க்ளீன் பண்ணோம், மெத்தையை கூட க்ளீன் பண்ணோம். ஓகே, இதில் எப்படின்னா இந்த டைப்பில் ஒர்க் ஆகும். ஓகே, இந்த டைப்பில் ஒர்க் ஆகும். இதில் வந்து 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கார்பெட் மோடு, இது வந்து பாருங்கள் இது வெளியில் வரும். இது வந்து பெருக்கிற மோடு. ஓகே, இப்படி எடுத்துட்டா இந்த இது மட்டும் யூஸ் ஆகும், கார்பெட் மோடு. அதுக்கு வந்து இதே நம்ம காலில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கு போகலாம். மேட்ல பாத்தீங்கன்னா நிறைய மண் இருக்கு கார்ல. இப்போ அதான் வந்துட்டு சூப்பரா க்ளீன் பண்ணி காட்டுவாங்க. ஏய் சமதான், இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை போட்டு மாங்கன்னு தட்டிக்கிட்டு இருப்பேன். இவ்வளோ எடுத்துருக்கேன். சூப்பர் க்ளீன் ஆயிடுச்சு மேட். ஒரு வெளியில் சர்வீஸ் கொடுத்தா எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கு. அத்தா இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து ஒட்டரெல்லாம் போட்டு கொடுத்துட்டு வருது எங்கள் அம்மாவுக்கு. அத்தா அத்தா இங்கே பூச்சி இருக்கு, பூச்சி. அத்தா இங்கே பூச்சி இருக்கு. சூப்பரா தான். இதில் இப்போ கொஞ்சம் மண் போட்டிருக்கோம். சூப்பர்ல, சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு.
இதை நம்ம புல் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டிங்கன்னா டேர்ன் ஆகிறதுலாம் ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு 360 டிகிரி வீல் வச்சுருக்காங்க. ஓகே, அதனால பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரூமுக்கு போகிறேன், எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். சின்ன பசங்க வண்டி மாதிரியே ஜாலியாக வந்துடும். க்யூட்டாக இருக்குல்ல. டாப் மோடில் இருந்ததுல இப்போ வந்து கார்பெட் மோடுக்கு மாற்றுறோம். இன்னைக்கு தூக்கி வச்சா கார்பெட்டுக்கு மாறிடும். இதில் பார்த்தா தெரியுதா சின்ன 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 டஸ்ட்டு. இதெல்லாம் தட்டும் போது டவலை போட்டு இதை தொட்டு தட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் எவ்வளோ சீக்கிரம் எடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அழகாக இருக்குதுல்ல. நம்ம கை போகாத இடத்துலலாம் வந்துட்டு நீட்டாக இந்த மாதிரி வேக்யூம் போட்டு எடுத்துடலாம். முடிச்சாச்சு. இப்போ இந்த டஸ்ட்பின்லேருந்து டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இந்த அகாரோன்னு எழுதியிருக்குல்ல, இந்த லிவரை வந்து ஜஸ்ட் இப்படி தூக்கணும் கையோட வந்துடுவோம். அப்படியே எடுத்துட்டு இப்போ பாருங்க, இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அன்லாக் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா இந்த டஸ்ட்பின்னோட மவுத் ஓப்பன் ஆகும். பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. நம்ம காரில் அந்த மண்ணெல்லாம் எடுத்தோம்ல, எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தாலே எப்படியும் ஒரு 5 நாள் டஸ்ட் கூட ஈஸியாக தாங்கும்னு நினைக்கிறேன். நமக்கு எடுத்து கொட்டவும் ஈஸி. நேராக போனோமா வெளியில் போய் தட்டிட்டே இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு செக்ஷன் பவர். இப்போ தரையில் வச்சு எடுத்தோம்னா தரையோட பிடிச்சிக்குது அப்படியே, அந்த அளவுக்கு குரூப் இருக்கு. அதனால நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணுது. செகண்ட் வந்து இந்த கார் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த ஜன்னல் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கு. நமக்கு எப்படி சொல்ல, அப்படியே அந்த தூசி இந்த ப்ரெஷ் இருக்குல்ல, இது வச்சு லைட்டாக 2 ஷேக் பண்ணி இழுத்தா சல்லுன்னு போயிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆமாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? காளிகேசம் வந்தோம். இங்கே வந்துட்டு காருக்கு 50, அப்புறமா வந்துட்டு ஒரு பர்சனுக்கு 30 பே பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு உள்ளே போகலாம். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆமாம், இது இன்னும் கட் பண்ணல போல. கட் பண்ணி தான் இருக்குது. சைடுல கட் பண்ணி இருக்குது. அப்படியா? செரட்டானே வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஐயோ, நம்ம கன்னியாகுமரி மாதிரி வராதுன்னு. இது வந்து மழை வந்துட்டு நல்லா பயங்கரமா வரும்போது தண்ணி வந்துட்டு போகிறதுனால இந்த இடம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. இந்த பிரிட்ஜு இங்கே வந்து கொஞ்சம் ரோடு வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு மழையினால். அதனால் எல்லோரும் இறங்கிட்டோம். தண்ணி பாருங்க எவ்வளோ கிளியராக சூப்பராக இருக்குட்டு, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேயே இறங்கி விளையாடலாம் போல். ரோடு வந்துட்டு இந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் எல்லோரும் இறங்கிட்டோம். நீங்கள் வந்து போக வேண்டியதுதான். ஐயோ கார் போயிடுச்சு, ஐயோ போயிடுச்சு, ஐயோ போயிடுச்சு. காளிகேசம் வந்தாச்சு. பயங்கர கூட்டம் இன்னைக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் இங்கே வருவாங்க அப்படின்ட்டு. ஃபோன் வந்து அங்கே வந்துட்டு அப்படி போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க என்னென்னா குரங்கு வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. செம்ம கூட்டம் அன்றைக்கி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 6:30-7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்தோம். ஆளுங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்தா நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் வரவே செஞ்சுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நியூவாக ஒரு மெம்பர் வந்திருக்காங்க, இந்த உமாவும் மாமியும். ஹாய் சொல்லுங்கள் மாமி. ரொம்ப வருஷம் ஆச்சு. மாமி வந்து வீடியோவில் வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு ஆமாம்ல, தீபாவளி காமிச்செல்லாம் மறந்துட்டேன். ஆமாம், அதனால் மாமியும் உமாவும் இன்னைக்கு காலைல வந்ததுனால மத்தியானம் ஆயிடுச்சு. அவங்க வரதுக்கும் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் இங்கே வர மத்தியானமே ஆகி போச்சு. தண்ணி அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்குது. ஆனால் அன்றைக்கி பியூராக இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்கல்ல, தண்ணி கொஞ்சம் கலங்கியிருக்கும். ஆ மாமி மாமி நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே போய் பார்க்கலாமா? இங்கே வருவியா அரவிந்த்? அஸ்வின் இங்கே இருந்து மீனை விரட்டி விடுறானா. இங்கே பற்றியெல்லாம் ஒருத்தவே தப்பி
மூளை அதிகம் உள்ள மீனா? 1/2 கிலோ இருக்கண்டா மூளை மட்டும். எப்ப இங்க நல்ல ஆழம். ஐயோ போக போக உள்ள போகுது. அம்மா 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 கீழே கல்லெல்லாம் வேற இருக்கு. உமா இப்படியே போனேன்னே சென்னை வந்துருவோமா தண்ணியோட. எங்க குட்டிமாக்கு ஒரே ஜாலி. நிறைய பேர் இருக்காங்கல்ல தான். அன்னைக்கு நாங்க வரும்போது ரொம்ப பியூரா இருந்துச்சு. அன்ஷா பிடிச்சிட்டியாமா? பிடிச்சா போல. கீழே ஒரே கல்லு. புடி 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 புடி. வந்துட்டா பாட்லாடு பாட்லாடு. நான் பிடிக்க நான் பிடிக்க நான் பிடிக்க நான் பிடிக்க நான் பிடிக்க நான் பிடிக்க பிடிச்சிட்டு வெளியே போய் தூக்கல மாட்டிச்சா? ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போட்டிடி. ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடி. இரு தனிஷ். அம்மா அம்மா மீன் மீன் போட்டு விட்டாச்சு விட்டாச்சு. ஆமா ஆமா காட்டு கத்து கத்துறது. தெரியவே இல்ல. அந்த கவர் எடு, அப்பதான் தெரியும். வந்து சேர்ந்துருவியா? வந்துட்டியே, பரவாயில்லையே. அங்க செம ஆளும். தண்ணி வந்து போய் போய் ஆழமாயிடுச்சு. கீழே இன்னைக்கு தெரியாது மோனே, தண்ணி வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கிரீனிஷா இருக்கு. ட்ரை பண்ண ரொம்ப தெரியல. ஃப்ரீயா போவா, ஆனா வீட்டுக்கு திருப்பி போவா. நீங்க என்ன திடீர்னு கவர்ச்சியா மாறிட்டீங்க? இங்க மாமாவை நம்பி நிக்காதோமா. நீ பாட்டுக்கு நின்னா கூட எதையாவது புடிச்சு மேல வந்துடலாம். மாமா கூட இல்ல. ஆமா, தண்ணி ஓடிட்டே இருக்குல்ல. ஃப்ரெஷ் ஆத்து மண்ணு. அதுல சமாளம். அரவிந்த முங்கிட்டான் கம்ப்ளீட்டா, கை வரைக்கும் முங்கிருச்சு. அதுல வந்து நம்ம நீந்தவே வேண்டாம், அதுவே நம்மள வந்துட்டு தண்ணியில கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனா என்னமோ ஹெவியா நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வேற. அங்க இருந்து இங்க வரதுதான் ரொம்ப வந்துட்டு கஷ்டமா இருக்கு. அதான் என்னாச்சா பாருங்க, குழந்தை மாதிரி பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணாங்க. அத்தா வாங்க அத்தா. அத்தா கம் ஆன். எஸ்காட்டுக்கு ஆள பாருங்க. ஏய் புடிச்சடா 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 புடிச்சடா. ஏய் சூப்பர் அத்தா, வந்துட்டீல. எவ்வளவு மோட்டிவேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அரவிந்த் ஒரு டைம். ஓ சூப்பர். அஸ்வின் நீ ஒண்ணு பாறையில அடிச்சிருப்பா. கொஞ்சம் தூரமா வா, ஜம்ப் பண்ணு. உன்னால முடியும்டா, உன்னால
தொண்டையே வலிக்க ஆரம்பிச்சிச்சு கட்டி கட்டி. ஏய் வா, அந்த அங்கிள் புடிச்சு பாங்கடா உன்னை. எனக்கு நிலைக்க மாட்டேங்குது கொஞ்சம். அரவிந்திட்ட வந்துட்டு ஃபிஷ் டேங்க்ல போடுறது கல்லு கேட்டோம். அதுக்கு வந்து கையெல்லாம் ஆடுது. சின்ன கல்லா ஒண்ணு எடுப்போமா? கல் எடுக்க அவன் ஒண்ணு இவன் நீ வீடியோ பண்ணி இப்ப கால்ல மீன் வேற போடு கடின்னு கடிக்குது. ஆமா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 வண்டி போச்சுல்ல. அங்கிள் செம்மையா விடுறாங்களே. சூப்பர். ஆனா நானா இருந்தா அவரு ரிவர்ஸ் போயிட்டு வந்தார்ல, நான் அப்படி போயிருக்க மாட்டேன். ரிவர்ஸ் போகாம நேரே போயிருப்பேன். ஓரப்படாதீங்களா? இங்க என்ன கல்லெல்லாம் எடுத்துட்டு போறீங்களா அங்கிள்? ஓகே அங்கிள், நான் பிடிச்ச அந்த அக்காட்ட சொல்றேன். ஓ லட்டு மீன் கடிக்குது காலை. அவளை பாரு அன்சா. அம்மா அந்த மீன் வேற காலை போட்டு கடிக்குது. அன்சா வருங்களா? ஆமா, கொஞ்சம் கேவலமா தான் இருக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. இவளுக்கு என்னைய பாத்திர விடாது அப்பா. ஆனா அத்தா பாருங்க இவ்வளவு அழகா பண்ணையார் மாதிரி இருக்காங்கண்ணா. பண்ணையாரே ஐயோ சரி சரி மாமி, ரொம்ப ஆக்ரோஷப்படாதீங்க. பத்தில சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு. எங்களுக்கு கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு. சரி சரி, நீ பேசாத. என்ன 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்க எல்லாம் வந்துட்டு கேவலமா இருந்தாங்களாம். இப்ப மிக கேவலமா இருக்காங்களாம். ஒன்னே பார்க்க சொன்னேன்டா.